Hi students, welcome to Cell Science Simplified. இன்னைக்கு வந்து நம்ம IUPAC nomenclature தான் பார்க்க போறோம். So elements with atomic number greater than 100 வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா எழுதுவோம். அது எப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து அட்டாமிக் நம்பராக இருக்கும், சஃபிக்ஸ் வந்து IUM-ஆக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதுதான் டேப்லர் காலம். ஸோ டிஜிட் 0 1 2 3 4 5 6 7 8 9 எழுதிக்கோங்க. இதுக்கு என்ன எழுதணும்னா நேம் எப்படி எழுதணும்னா 0னா ஒன்றுமே இல்லை இல்லையா, ஸோ அது நில்லுன்னு ஞாபகம் வச்சுங்க. 1ன்னா என்ன யூனி அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ அதனால் அன் மட்டும் எழுதிக்குங்க. 2னா பை, 3னா ட்ரை, 4னா குவாட்ரேட்டர் ட்ரையாங்கெல்லாம் கேள்விப்பட்டீங்களா 4, ஸோ 4 குவாட்னா 4, 5னா வந்து பென்ட்டு, 6னா ஹெக்ஸ், ஸோ பென்டகனால் ஹெக்ஸகனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ 5 6 7 வந்து செப்ட். இங்கே வந்து ஹெப்டுன்னு எழுதக்கூடாது, செப்டுன்னு எழுதணும். இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டுன்னா என்ன 7 அர்த்தம், அதாவது சப்த ஸ்வரங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே 7 ஸ்வரங்கள், ஸோ சப்த தான் செப்ட். ஸோ 8 வந்து ஆக்டட் குரூப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆக்டட், ஸோ அதுதான் வந்து ஆக்ட். 9 வந்து என். ஸோ நீங்கள் பைஹார்ட் பண்ணுறது இந்த என் மட்டும் தான், மீதி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதனோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் வேர்டு தான் சிம்பிள். அதை நீங்கள் பைஹார்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் வேர்டு தான் உங்களுக்கு சிம்பிள். ஸோ இதை எப்படி இந்த நேம் எழுதுறாங்கன்னா மிக்சர் ஆஃப் லாட்டின் அண்ட் கிரீக் ரூட் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து மினிமைஸ் பண்ணியும் எழுதுவாங்க, அதாவது பையும் ஐயுஎம்மும் சேரும் போது ஒரே ஒரு ஐ மட்டும் தான் எழுதுவாங்க. 2 ஐ இருந்தாலும் ஒரே ஒரு ஐ மட்டும் பையம் எழுதணும். சரிங்களா, வாங்க இப்போ பார்க்கலாம் 101க்கு எப்படி எழுதணும்னு. ஸோ 1 பார்த்தீங்கன்னா அன், இங்கே பாருங்க 1க்கு அன்னு அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி 0க்கு நில், 0க்கு நில் அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி 1க்கு அன், 1க்கு அன் அதை எடுத்து எழுதிட்டோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம், அன்னு நில் அன்னு. ஸோ இந்த சிம்பிள் எழுதணும்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் சிம்பிள். ஸோ யூனா யூ, என்னா என்னு, யூனா யூ. ஸோ சிம்பிள் கேட்டிங்கன்னா UNU தான் சிம்பிள். ஸோ நேம் எழுதும் போது என்ன எழுதணும், இந்த அன் எடுத்து எழுதணும், இந்த நில் எடுத்து எழுதணும், மறுபடியும் அன் எடுத்து எழுதணும், கடைசியில் IUMன்ற இந்த சஃபிக்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்னில் அன் IUM. ஸோ 101ஓடது இதுதான் ஆன்சர். ஸோ நீட் 2022 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. IUPAC நேம் ஆஃப் அன் எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 119 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 119க்கு எப்படி எழுதணும், 1ன்னா என்ன அன்னு, அதே மாதிரி 1ன்னா அன்னு, 9ன்னா என்னு இல்லையா. ஸோ 9ன்னா என்ன, கடைசியில் வந்து நீங்கள் வந்து IUM ஆட் பண்ணணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ANNIUM. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு இந்த கொஸ்டின் உங்களுக்கு நீட் 2025 வந்ததுன்னா நீங்கள் 5th May சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.